ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சூரியன் என்ற கிரகம் வந்து உத்திரம் நட்சத்திரத்திலேயோ அஸ்தம் நட்சத்திரத்திலேயோ நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு மீன வீடு வந்து முடக்கா வரும். சூரியன் வந்து உத்திரம் மற்றும் அஸ்தம், இந்த ரெண்டு நட்சத்திரம் நின்றுச்சு அப்படின்னா மீன வீடு என்பது முடக்கா வரும். அந்த வீட்டினுடைய அதிபதி குரு பகவான். ஸோ குரு பகவான் தான் வந்து உங்களுக்கு முடக்க கிரகமாக வருவார், முடக்க அதிபதியாக வருவார். குறிப்பாக வந்து குரு பகவான் முடக்க அதிபதியாக வந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். என்ன பிரச்சனை அப்படின்னா மதிப்பு மரியாதை வந்து ஒரு இழக்க வேண்டிய சூழல் வந்து உருவாகும். குறிப்பாக வந்து குழந்தைகள் வழியில் ஒரு துன்பத்தை வந்து அனுபவிப்பது, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காது, அதனால் ஒரு அசிங்க அவமானம் அடையிறது. அதே போல் பொருளாதார பிரச்சனைகள் வந்து தலைவிரித்து ஆடுவது. என்னதான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு பணத்தை ஈட்டினாலும் உங்கள் கையில் தங்காமல் போகிறது. சுப நிகழ்வுக்கே உரிய கிரகம் வந்து குரு பகவான். கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்வு நடக்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும், இல்லை எந்த சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கும். குறிப்பாக வந்து பண பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே போல் அடுத்து வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இங்கே 9 காலபுஸ்தகத்தின்படி 9ஆம் வீட்டுக்கும் முடக்கத்திலே குரு தான் வராரு. இங்கே இறை அனுகிரகம்னு பார்த்தோம். இங்கே இணை அனுகிரகம் பாதிக்காது, இங்கே இறை அனுகிரகம் வந்து பாதிக்கும். ஓகேங்களா? அந்த டிஃப்ரெண்ட் வந்து அங்கே வந்து உண்டு. ஸோ அப்போ வந்து குரு வந்து முடக்காயிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க, பணத்தினால பிரச்சனை, குழந்தைகள்னால பிரச்சனை, உயர் பதவி அடைய முடியல, சுப நிகழ்வு நடக்கலை, ஓகேவா, ஒரு பதவி ப்ரொமோஷன் கிடைக்கல, இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பாமணி நாகநாதர் நம்ம திருவாரூர் பக்கம் இருக்கு, பாமணி நாகநாதர், இவரை போய் தரிசனம் செய்யணும். எப்போ போய் தரிசனம் செய்யணும் இந்த பாமணி நாகநாதரை? இந்த மீன வீடு அதிபதி குரு வந்து முடக்கா வந்துச்சு அப்படின்னா சூளமரியான் வைத்தியத்தில் போகலாம், சதுஸ்பாத கர்ணத்தில் போகலாம், வியாழக்கிழமையில போகலாம், அல்லது குரு ஓரையில் போகலாம். இத்தனை வழி நமக்கு இருக்கு. இதில் உங்களுக்கு என்னைக்கு கம்ஃபர்டபுள்னு பாருங்கள், உங்களுக்கு என்னைக்கு போக முடியும்னு பாருங்கள். அன்னைக்கு போய் சென்று தரிசனம் செய்யும் பொழுது இந்த குரு முடக்கினால் வரக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்மளால் சரி செஞ்சுக்க முடியும். இந்த வீட்டுக்குள்ளார இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த பூரட்டாதியில் ஒரு முடக்க கிரகம் நின்று தசாபுத்தியோ நடத்துது, அல்லது முடக்க கிரகம் நின்று உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்ருக்கு அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஆலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்கே பூரட்டாதி 1, 2, 3 பாதம் இருக்குது. அதுக்கு நம்ம திருவாரூர் மாவட்டம் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் வந்தால் போயிட்டு வந்தால் சரியாகும்னு பார்த்தோம். அதே தான் இங்கேயும். சரிங்களா? அடுத்தது வந்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதியினுடைய 1, 2, 3, 4 பாதங்கள் வந்து இருக்கு. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு பாதிச்சிச்சு அப்படின்னா ஒரு நீதி, தர்மம், நியாயம், நீதி வந்து கிடைக்கல, நீங்கள் நல்லாதான் உண்மையாக செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுடைய நீதிகள் வந்து மறுக்கப்படுது, வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிட்டீங்க, குறிப்பாக தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, வேலையாட்கள் சப்போர்ட் இல்லை, படுத்த படுக்கையாக இருக்கிறது, உடல் ஊனமாகிறது, ஓகேங்களா, எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகுது, மரணம் சார்ந்த பயம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து உங்களோட முடக்கு கிரகம் நின்று ஒரு பாதிப்பை கொடுத்துட்ருக்கு, அல்லது வைநாசிக கிரகம் பாதிப்பு கொடுத்துட்ருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தீயத்தூர் லட்சுமிபுரீஸ்வரர், தீயத்தூரில் இருக்கக்கூடிய லட்சுமிபுரீஸ்வரரை போய் தரிசனம் செய்யணும். தீயத்தூரில் உள்ள லட்சுமிபுரீஸ்வரர், தீயத்தூரிலுடைய லட்சுமிபுரீஸ்வரரை போய் தரிசனம் செய்யணும். என்னைக்கு போயிட்டு தரிசனம் செய்யணும்? கௌளவ கர்ணம் பயன்பாட்டில் இருக்கணும், ஒரு சகுனி கர்ணம் பயன்பாட்டில் இருக்கணும், நாமயோகத்தின் அடிப்படையில் விஸ்கம்பம், கண்டம், பரிகம் என்ற நாமயோகம் பயன்பாட்டில் இருக்கணும். இப்படி போயிட்டு நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களால் தப்பித்து கொள்ள முடியும். பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டே வந்து சால்வ் ஆகிடும். அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் ரேவதி. ரேவதியினுடைய 1, 2, 3, 4 பாதங்கள் அங்கே தான் வந்து இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரேவதி என்பது ஒரு கலைகளுக்கு மூலத்துக்கு பார்த்தோம், ஒரு கலைகளுக்கு உண்டான நட்சத்திரம். அதே தான் ரேவதியும் வந்து ஒரு கலைகளுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய முடக்க கிரகங்கள் நின்று, ஒரு பாதகாதிபதி பாரகாதிபதி நின்று,
அல்லது ஒரு தோஷம் வாங்கியிருக்கு, ஒரு கெடுபலன் இருந்து நட்சத்திரம் வெளிப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போய் அந்த பிரச்சனைகள் வந்து குறிப்பாக வந்து காதல் சார்ந்த பிரச்சனை, பத்திரம் ஒப்பந்தம் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை, ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளால யோகா, தவம், தியானம், ஒரு கலைகளை கற்றுட்ருக்கீங்க, ஒரு நல்ல குருமார்களை தேடிட்டீங்க, கிடைக்கல அப்படின்னாலும், ஒரு பாதிப்பு அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமியை போய் தரிசனம் செய்யலாம். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி, அவரை போயிட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். ஒரு காதல் சார்ந்த பிரச்சனை போயிட்டு இருக்குனாலும் சரியாகும். ஒரு நண்பர்கள் வழியில் பிரச்சனை, ஒரு இஎம்ஐ வழி பிரச்சனை, ஒரு கலைகளை கற்றுக்கிறதுக்கு நீண்ட நாளாக முயற்சி எடுத்துட்ருக்கீங்க, அது கைக்கூடி வரல. ஸோ இஎம்ஐ, நண்பர்கள் வழி பிரச்சனை, குலதெய்வம் பிரச்சனை, குலதெய்வ சாபம், குலதெய்வமே தெரியல, குலதெய்வத்தின் அனுகிரகம் சரியாக கிடைக்கல அப்படின்ற பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமியை போய் தரிசனம் செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களால் கண்டிப்பாக மீண்டு வர முடியும். இதுவரைக்கும் நம்ம 12 வீடுகள் முடக்கானால் என்ன பலன், 12 வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாதிச்சு கெடுபலனை கொடுத்துட்ருக்கு, தோஷம் வாங்கிட்டுருக்கு, அதை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்ற விஷயத்த இவ்வளோ அற்புதமாக நம்ம வந்து நீங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். நேயர்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகவும் பயனுள்ள செஷனாக இது அமைஞ்சிருக்கும் என்ற நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியை வந்து கண்டுகளித்த ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வந்து நம்ம ஒரு அற்புதமான ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் வழியாக இந்த பல்வேறு ஜோதிடர்களை கூப்பிட்டு ஜோதிட கருத்துக்களை வந்து உலகெங்கும் பரப்பக்கூடிய நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனலுடைய ஐயா லோகநாதன் ஐயா அவர்களுக்கும் நம்ம இந்த டைமில் வந்து ஒரு மிகுந்த ஒரு மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி என்னுடைய குருநாதர் குருஜி சௌபாக்கிய மணியன் ஐயா அவர்களுக்கும், ஏன்னா எனக்கு பேச ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வாய்ப்பளித்ததுமான என்னுடைய குருநாதர் குருஜி சௌபாக்கிய மணியன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் என் மனமார்ந்த நன்றியை வந்து இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அற்புதமான ஒரு கண்டென்ட்டில் உங்களை எல்லாம் நம்ம சந்திக்கும் முறை விடைபெறுவது ஆயிலியம் ராமமூர்த்தி. நன்றி, வணக்கம்.